எங்கும் வியாபித்திருந்த தண்ணீரிலிருந்து விஷ்ணு தோன்றினார். அதன் பின்னர் பிரம்மதேவன் தோன்றினான். அசிரீரி வாக்கு அவனை தவம் செய்யுமாறு பணித்தது. அவன் கடும் தவம் புரிந்த பின்னர் அவன் முன் விஷ்ணு தோன்றினார். நீ யார் என்று பிரம்மதேவன் கேட்க, என்னிடம் இருந்துதான் நீ தோன்றினாய் என்று விஷ்ணு கூறினார். இருவருக்குள் வாக்குவாதம் நடந்தது. அப்போது அவர்கள் முன் ஒளி வீசிக்கொண்டு ஒரு பெரிய லிங்கம் தோன்றியது. விஷ்ணு, நான் நமது வாக்குவாதத்தை நிறுத்திவிட்டு இந்த லிங்கத்தை பற்றி அறிய முயற்சிப்போம். நீ ஒரு அன்னத்தின் உருவெடுத்து பறந்து சென்று மேல்புறம் பார்ப்பாயாக. நான் ஒரு காட்டுப்பன்றி உருவம் எடுத்து கீழ்ப்புறம் சென்று பார்க்கிறேன். இந்த லிங்கத்தின் தொடக்கமும் முடிவும் எங்கிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று கூறினர். இதற்கு பிரம்மதேவனும் இணங்க இருவரும் மேலும் கீழுமாக சென்று தேடினர். ஆனால் லிங்கத்தின் தொடக்கத்தையோ முடிவையோ, அதாவது ஆதி அந்தம், அவர்களால் காண முடியவில்லை. பின்னர் இருவரும் பழைய இடத்திற்கே திரும்பி வந்து துதித்தனர். அப்போது ஓம் என்ற ஒலி கேட்டது. அவர்கள் முன் மகாதேவன் எனும் சிவன் தோன்றினார். எங்கள் சண்டையையும் நன்மையில் முடிந்தது, அதனால் தான் தாங்களை காண முடிந்தது என்று விஷ்ணு மகிழ்ச்சியுடன் கூறினார். உடனே சிவன், நாம் மூவருமே ஒன்றுதான். படைப்பிற்கு பிரம்மதேவன், காத்தலுக்கு விஷ்ணு, அழித்தலுக்கு நான் என நாம் மூவரும் பிரிந்து இருக்கின்றோம். என்னிடமிருந்து ருத்ரன் தோன்றுவார். ஆனால் அவரும் என்னுடைய அம்சமே என்பதால் அவரும் நானே. பிரம்மதேவன் இப்போது படைப்பு தொழிலை தொடங்கட்டும் என்று கூறினார். இதன் பின்னர் படைப்பு நடந்தது. பிரம்மதேவனால் முதலில் படைக்கப்பட்டவர்களில் ஒருவனாகிய தஷனின் மகள் ஷதியை ருத்ரன் மணந்தார். தஷன் நடத்திய யாகத்திற்கு அவன் ருத்ரனை அழைக்கவில்லை. ஷதியும் அழைக்கப்படாவிட்டாலும் அவள் யாகத்திற்கு சென்றாள். அவளையும் தஷன் அவமதித்தான். பொறுக்க முடியாத கோபத்தில் ருத்ரன் தனது கணங்களை அனுப்ப அவர்கள் யாகத்தையும் தடுத்து அங்கு கூடியிருந்த தேவர்களையும் கொன்றனர். பின்னர் சமாதானப்படுத்தப்பட்ட ருத்ரனால் அவர்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டனர். ஆனால் அவமானப்படுத்தப்பட்டதால் மனமுடைந்த ஸ்ததி தன்னையே அழித்து கொண்டு ஹிமவானின் மகளாக பிறந்து பார்வதி என்று அழைக்கப்பட்டு சிவனை குறித்து துதி செய்தாள். இதற்கிடையில் அசுரர்களின் தலைவனாகி தேவர்களுக்கு பெரும் தொல்லை கொடுத்து வந்த தாரகாசுரனை அழிப்பதற்காக தேவர்கள் பிரம்மதேவரின் உதவியை நாடினார்கள். பிரம்மதேவன், சிவனுடைய மகனைத் தவிர வேறு யாராலும் தன்னை அழிக்க முடியாது என்ற வார்த்தை என்னிடமிருந்து தாரகாசுரன் பெற்றிருக்கின்றான். ஆனால் சிவனோ தவநிலையில் இருக்கின்றார். அவரை மணப்பதற்காக பார்வதி காத்திருக்கிறாள். ஏதாவது செய்து அவர்கள் இருவரையும் மனம் புரிய வையுங்கள். அவர்களுக்கு பிறக்கும் மகன் தாரகாசுரனை அழிப்பான் என்று கூறிவிட்டார். இந்திரனின் யோசனைப்படி சிவன் தவத்தை கெடுத்து அவர் பார்வதியை விரும்புமாறு செய்வதற்காக மன்மதன் அனுப்பப்பட்டான். அவன் தனது தவத்திற்கு இடையூறு செய்தபோது கோபம் கொண்ட சிவன் தனது முக்கண்ணை திறந்து அவனை எரித்து சாம்பலாக்கி விட்டார். மன்மதனின் மனைவி ரதி தேவி தேவர்களிடம் சென்று கதறினாள். அனைவரும் சென்று சிவனிடம், மன்மதன் தானாக வந்து உங்களுடைய தவத்தில் குறுக்கிடவில்லை. தாரகாசுரனை அழிக்க உங்கள் மகனால் தான் முடியும் என்பதால் நீங்கள் பார்வதியை மனம் புரிவதற்காக அவன் தேவர்களால் அனுப்பப்பட்டார். இப்போதே ரதி பரிதாபகரமாக நிலையை அடைந்து விட்டாள். நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று முறையிட்டனர். நடந்தது நடந்ததுதான். ஆனால் மன்மதன் துவாரகையில் கிருஷ்ணனுடைய மகன் பிரத்யும்னனாக பிறப்பெய்தி பின்னர் ரதியுடன் இணைவான் என்று கூறினார். நாரதரின் யோசனையின் பேரில் பார்வதி மிக கடுமையாக தவத்தை மேற்கொண்டாள். தேவர்களும் ரிஷிகளும் சிவனிடம் சென்று பார்வதியை மணக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதனால் சிவன் ஒரு வயோதிக அந்தணனாக உருவெடுத்து பார்வதியின் முன் தோன்றி, நீ எதற்காக இப்படி தவம் புரிகிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவரை உபசரித்து வணங்கிய பார்வதி, சிவனை கணவனாக அடையவே நான் தவம் புரிகிறேன் என்றாள். இது அறியாமை. கங்கை நீர் இருக்கையில் யாராவது கிணற்று நீரை அருந்துவார்களா? கண்ணாடி துண்டிற்காக தங்கத்தை விடுவீர்களா? மண்ணாங்கட்டிக்காக மனம் வீசும் சந்தன கட்டியை புறக்கணிப்பார்களா? எண்ணற்ற தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை நீ திருமணம் செய்து கொள். தேவேந்திரன் இருக்கின்றான், அவனை மனம் புரிந்து கொள். சிவன் எப்படிப்பட்டவன்? 5 முகங்கள், 3 கண்கள், சடைமுடி, பாம்புகளை மாலையாக அணிகிறான். உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொள்கிறான். அவன் செல்வமற்றவன். யார் அவன் என்பது எவருக்கும் தெரியாது. அவனுடைய கழுத்தோ அவன் விஷம் உண்ட போது நீல நிறமுடையும் ஆகிவிட்டது. இப்படிப்பட்டவனை நினைத்து உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதே என்றார். பார்வதி உடனே கோபமுற்றாள். உமது வயோகிகத்தன்மையை கண்டு நான் உமக்கு மரியாதை காட்டினேன். சிவனை பற்றி நீர் என்ன அறிவீர்? அனைத்துக்கும் அரசர் அவரே. சிவனை நிந்திக்கின்ற உமக்கு மரியாதை காட்டியது என் குற்றம். நான் நிற்கவும் மாட்டேன். அங்கிருந்து விரைந்து புறப்பட்ட பார்வதி முனைந்தாள். சிவன் அவளை தடுத்து நிறுத்தி,
எங்கே போகிறாய்? என்னை அடையத்தான் நீ தவம் செய்தாய். தன் சுய உருவை எடுத்தார். உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்பாயாக என்று இன்முகத்துடன் கூறினார். பார்வதி வெட்கத்துடன் தன் ஆசையை சொல்ல சிவன் பார்வதி திருமணம் இனிதே நடந்தது. அவர்களுக்கு ஸ்கந்தன் கார்த்திகேயன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற சுப்பிரமணியர் மகனாக பிறந்தார். அவர் தேவர் படைக்கு தலைமை தாங்கி தாரகாசுரனை வதம் புரிந்தார். இவ்வாறு சிவனின் பெருமைகளை விவரிக்கின்ற சிவபுராணம் விநாயகர் வரலாற்றையும் குறிப்பிடுகின்றது. ஒரு மாங்கனிக்காக முருகனும் விநாயகரும் போட்டியிட்ட கதை நமக்கு தெரிந்ததே. அது சிவபுராணத்தில் வருகிறது. ஆனால் இச்சிவபுராணத்தின்படி அவர்கள் போட்டியிட்டது மாங்கனிக்காக அல்ல. இருவரில் யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவனுக்கே முதலில் திருமணம் என்று சிவன் கூற, முருகன் உலகை சுற்றி வர வேகமாக புறப்பட்டு விட்டார். ஆனால் விநாயகர் தாய் தந்தையாரை வலம் வந்து உலகை சுற்றிய பலனை அடைந்தார். விஸ்வரூபன் என்பவனின் மகள்களாகிய சித்தி புத்தி ஆகிய இருவரையும் விநாயகர் மணந்தார். தான் வஞ்சிக்கப்பட்டதாக நினைத்த முருகன் கோபத்தில் கிரௌஞ்ச மலைக்கு சென்று விட்டார். மனமே வேண்டாம் என்று அப்போது அவர் கூறியதால் அவர் குமரக்கடவுள் ஆனார். பிறகு கோபம் குறைந்து வள்ளி தெய்வானை என்று 2 பேரை மணந்து கொண்டார். முருகனுக்கும் 2 மனைவிகள். ஒருவேளை அண்ணன் விநாயகருக்கு 2 மனைவிகள் என்பதால் தானும் வீம்புக்கு 2 பேரை மணந்தாரோ? அப்படியும் இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போன்ற இனிமையான ஒரு ஆன்மீக கதையில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.